அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. பார்க்கறதுக்கே காண்டா இருந்திருக்கும். யாரா அவன்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். இது ஆக்சுவலா யாரோடது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. பித்து பிடித்த ஒருத்தரோட சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ற ஒரு விளையாட்டுன்னே வச்சுக்கோங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா அந்த அளவுக்கு கிரேஸு. தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு வீட்டில் இருந்தபடி நம்ம பொது வழியில வந்துட்டு பிரஸ் மீட் கொடுத்தாருன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது நடக்கல. இன்னும் வரும் காலங்கள்லையும் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்ன்றது வந்துட்டு சுத்தமா கிடையவே கிடையாது. மக்களை சந்திக்கவும் மாட்டாரு. பொதுமக்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான மீடியேஷன், அதாவது மக்களுடைய கேள்விகளை தொடுக்கக்கூடிய மீடியாட்டையோ இல்ல ஒரு பேட்டியோ எதுவுமே கொடுக்கவே மாட்டார். கிட்டத்தட்ட மோடியோட சொந்தக்காரர்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவர் வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு ஒரு அறையில தனியா ஸ்கிரிப்டட் வீடியோ மாதிரி ஒரு 4.5 நிமிஷத்துக்கு ஒன்று பேசி போட்டிருக்காரு. 41 உயிர்கள் பலியான பிறகும் 3வது நாள் ஈவினிங் அன்னைக்கு 4.5 நிமிஷம் மட்டும்தான் உங்களால பேச முடியுது அப்படின்னா எந்த மாதிரி ஒரு மனம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது வந்துட்டு உண்மையாலே எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் யாருனாலுமே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனா வந்துட்டு ஒரு சில ஆளுங்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அவரு சாப்பிடாம இருக்காரு, பட்டினியில இருக்காரு, ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, துக்கத்துல இருக்காரு, வி ஸ்டாண்ட் வித் விஜய்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, வி ஸ்டாண்ட் வித் விஜய்னா செத்து போனது விஜயா, இல்ல அவரு கைகால் உடைஞ்சு ஊனமாயிட்டாரா, இல்ல என்ன அவர் இழந்துட்டாருன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன இழந்தாருன்னு தெரிஞ்சாதானே வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வரும். இல்ல ஏதோ ஒண்ணு அவர் விஜய் வந்து பறி கொடுத்துட்டாருப்பா, அதனால இதை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சர் வந்துட்டு அப்பான்னு சொல்றப்ப எந்த அளவுக்கு உங்களால கலாய்க்க முடிஞ்சிச்சோ, தாய்மாமன்னு சொல்லிட்டு திருச்சி ஏர்போர்ட்ல திரும்பி பார்க்காம ஓடுன ஒரு ஆளை வந்துட்டு அப்ப எப்படி பார்ப்பாங்கன்றது அவங்கதான் சிந்திக்கணும். ஹேர் கட் பண்ணிட்டு தாடியை ட்ரிம் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு பிரைட்டான ஃபேஸ்ல கோவ ஒரு ரொம்ப ஒரு ஆங்கிரியரான ஃபேஸோட மக்கள்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ சொல்றாரு. நான் ஓடி போற ஆளா அப்படின்றதெல்லாம் கேட்கிறாரு. நீங்க ஓடி போற ஆளா இல்லையா நீங்க மக்கள்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. செய்த செயல் தான் இங்க பேச போகுது. நீங்க இறங்கி வந்து அந்த இடத்துல ஏர்போர்ட்ல ஒரு ரிப்போர்ட்டர் உங்கள்கிட்ட சார் சார் சார்னு கத்துறாரு. உங்களுக்கு அவர் மரியாதை கொடுத்து சாருன்னு கத்தி கேட்கிறாரு. காதலே வாங்காத மாதிரி நீங்க போறீங்க. ஒரு சிலர்லாம் இதுக்கும் அந்த அணில் குஞ்சங்கள்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, அவர் அதை பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. பார்க்கல கேட்கலன்றதெல்லாம் இருக்கட்டும், கார் வர்றப்ப இங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க. அது கண்ணுல கூட தெரியல. இல்ல எனக்கு புரியல. ஒரு தலைவன் அந்த இடத்த விட்டு வெளியில வர்றது ஓகே, உங்களுக்கு உயிருக்கு அச்சம் இருக்கு, நீங்க இருந்தீங்கன்னா மேலும் உயிர் சேதங்கள் ஏற்படும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை அதுலயாச்சும் கிடைச்சிச்சேன்னு நாங்க சந்தோஷப்படுறோம். இன்னும் உயிர்கள் பலியாகல அப்படின்ற பட்சத்துல ஏர்போர்ட்டுக்கு வந்துமோ அவங்களால ஒரு பிரஸ் மீட் கொடுக்க முடியல. நீங்க சொல்லி அந்த இடத்துல இன்னும் மக்களை வந்து சூதானப்படுத்தி இருந்திருக்கலாமே, எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல்ல போய் செய்யுங்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை தாவேகா நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு உதவுங்க, அந்த ஒரு வார்த்தை கூட அவங்களால சொல்ல முடியல. அவ்வளவு கல்நெஞ்சமாயிருச்சா அவங்களுக்கு? இல்ல ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து பயமாயிருச்சா? என்னன்னு உங்களுக்கு புரியல. யார் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க? ரிப்போர்ட்டர்கிட்ட பேசக்கூடிய கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? கடைசி வரைக்கும் தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்டரையும் பார்க்க கூடாது, மோடி மாதிரி நம்ம சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அவரும் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் பேசல, நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பேச போறதும் இல்ல. இதுதான் பாசிசம். அதோட உச்சத்துல இருக்கீங்க. உங்கள்ட்ட யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, உங்களோட நரேட்டிவ்ஸை யாரும் பிரேக் பண்ணிடக்கூடாது. கேவலமா இல்லையா உங்களுக்கு? அது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி இதுல சொல்லிட்டே வர்றாரு. மினிமமா 41 பேரை உங்களுக்கு உச்சரித்து அவங்களுடைய குடும்பத்தோட கஷ்டங்களை கூட ஷேர் பண்ண முடியல. அந்த எமோஷன்ஸே வந்துட்டு நடிக்கிறப்ப கூட உங்களுக்கு வருது. பட் அந்த சோகமா இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றப்ப கூட உங்களுக்கு அந்த மனசுல இருந்து அந்த அழுகுறல்கள் அதெல்லாம் வெளியில வரவே இல்லை. செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷை பார்த்து அழுகுறாங்கன்னு கேவலமா பேசின உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் உங்கள் கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் துளி, அதாவது முதலைக்கு கூட நீலி கண்ணீர்னு சொல்லுவாங்க, அழுது முதலையோட கண்ணீர் நீலி கண்ணீர் அழுகுற மாதிரி இருக்கும், ஆனா அது அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கூட உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரல. அந்த அளவுக்கு கல்நெஞ்சத்தோட இது ஒரு சதி. 3 நாளா அதையே தான் சொல்லிட்டு வர்றீங்க. சதின்றதுக்கெல்லாம் வந்துட்டு உங்க வண்டியிலே கேமராஸ் இருக்கு, அதை நீங்க ஆதாரமா கொடுத்திருந்திருக்கலாம், எல்லாமே பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்டில் அது எல்லாத்தையுமே ஒரு சைடு வச்சுப்போம். சதி பண்ணிட்டாங்க, உங்களுக்கு போனாங்க வந்தாங்க, டிஎம்கே காரணம் அவங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல வந்துட்டு விஜய் வர வைக்கணும், இங்க நம்ம வர வச்சு இப்படிதான் செய்யணும்னு சதி திட்டம் பண்ணியிருக்கான். நீங்க தானே ஷெட்யூல் போட்ட ஆளு. அப்ப நீங்க தானே உங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்.
இது எதுக்குமே இல்லாம அரசியல்ல ஒரு நாற்காலியை பிடிக்கணும்ன்ற கேவலமான எண்ணத்தோட நீங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இதோட வந்துட்டு இனிமே உங்களை திரையில கூட பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு ஒரு 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 ஃபீலை வந்து மக்கள்கிட்ட நீங்களே கொடுக்குறீங்க. புதுசா யாரும் வந்து கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதாவது திமுக காரன் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய வாயால நீங்களே கெடுத்துக்கிட்டு கேவலமான அரசியலை பண்றதுனால மக்களுடைய மனங்கள் வந்துட்டு, விஜயா அவன் கிடக்குறான்ப்பா, அவனுக்கு வேற வேலை இல்ல, உயிர் போனா கூட ஓடி போறவன்ற ஒரு சிந்தனையை மக்கள்கிட்ட நீங்க விதைச்சிட்டீங்க. இது காலத்துக்கும் உங்க மேல இருந்து மாறவே மாறாது. நீ அரசியல்ல வாங்க வராம போங்க, நீங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து கூட என்னவும் பண்ணிட்டு போங்க, இனிமே உங்களை பாக்குறப்பெல்லாம் இவன் ஓடி போனவன் தான் அப்படின்ற ஒரு சிந்தனை மக்கள்கிட்ட என்னைக்கா இருந்தாலும் வரும். கம்பல்சரியா வரும். 100 பேர்கிட்ட உங்களை ஃபாலோ பண்ற ஒரு 20 பேருக்கு வேணா ஃபயர் விட்டுட்டு பின்னாடி தற்கொலை மாதிரி இன்னொரு 100 பேர் கூட வந்து உங்க வண்டியை இடிச்சு செத்தாலும் கூட அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவனுங்க எல்லாம் அந்த அளவுக்கு தான் சிந்திக்க திறன் உடையவனுங்க. மக்களுக்கு என்ன பாதிப்பு அடையுது இல்ல போகுதுன்றதெல்லாம் தாண்டி அவனுக்கு எதுவுமே தெரியாது. எதை வச்சு இதையும் நான் சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. நீங்க சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி வர்றப்ப கூட உங்க பின்னாடியா வர்றானுங்க, கத்திக்கிட்டே தான் வர்றானுங்க. அந்த அளவுக்கு கூட ஒரு சிந்தனை இல்லாத கூட்டத்தை தான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. இதே விஷயங்களை தான் பாஜகவும் செஞ்சுட்டு வருது. அவங்களுக்கு மாற்றமா நீங்க வந்துட்டு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு உங்களுடைய கொள்கையும் அதே அளவுக்கு கேவலமானதா தான் இருக்கே ஒழிய, ஒரு தற்கொலைகள் கூட்டத்தை உருவாக்கணும், சிந்திக்கவே கூடாத ஒரு கூட்டத்தை உருவாக்கணும், எந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி போய்கிட்டு இருக்கோ அதுல இருந்து அப்படியே பின்னோக்கி கொண்டு வரணும், எவனும் சிந்திச்சிடவே கூடாது, எவனும் கேள்வி கேட்டவே கூடாது, நம்ம ஒரு வார்த்தையை நம்ம வாயில இருந்து சொல்லிட்டோம்னா அதையே அவனுங்க வந்துட்டு வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அப்படியே அதிலே டிராவல் பண்ணி போகணுன்ற அளவுக்கு உண்டான ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு போறீங்களே, எங்க கொண்டு போய் தமிழ்நாட்டை சேர்க்க போறீங்க? சுடுகாடா மாத்த போறீங்களா? நீங்க சொல்ற நேரமும் அந்த வீடியோ போடுறது இருக்கு பாத்தீங்களா, சரி நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, சேஃப் ஆயிட்டீங்க, எல்லாமே ஓகே. 41 உயிர்கள் இறங்குறாங்கல்ல, அன்னைக்கு கூட நீங்க சொல்லல, அதுல இருந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்துதான் சொல்றீங்க. அதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு. எப்படின்னா, பிஜேபியோட இந்த உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டீம் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அவங்க டீம் வர்றப்பதான் ஒரு 1 hour கேப்ல அவங்க ரீச் ஆகி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அதை வெளியிட்ட உடனே நீங்க சொல்றீங்க. இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். 2வது பாயிண்ட் எப்படின்னா, போலீஸ் உங்களுடைய நிர்வாகிகளை கைது செய்யறதுக்கு தீவிரமா ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த நேரத்துல நிர்வாகின்றது இந்த மாவட்டத்துல இருக்கவங்க, கிளையில இருக்கவங்க, அந்த இடத்துல வேலை பார்த்தவங்களாம் நான் சொல்லவே வரல. நிர்வாகின்றது அவரை சுத்தி இருக்க ஒரு 4 பேர், ஆதவு, அதுக்கப்புறம் புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நிர்வாகிகள். இந்த லூசு மோகன்லாம் எங்கிட்டு போய் தொலைஞ்சானே தெரியல. உண்மையா யாரையுமே வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு சிந்தனையில ஒரு ஒருமையில பேசுறதுக்கோ என்னுடைய சுயமான ஒரு வார்த்தையில நான் என்னைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா 41 உயிர்களை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயமா இருக்கா, இப்பவே பயங்கரமா இருக்கும் இனிமே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு உயிர்கள் இறந்துருச்சு அப்படின்ற உடனேயும் கேவலத்திலையும் கேவலம் ஒரு அக்யூஸ்ட் கூட ஓடி போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்றத பாத்துக்கிட்டு நான் தனக்கு சட்ட ரீதியா எல்லாம் சேஃபானதுக்கு அப்புறம் வெளியில வரணும்னு தான் நினைப்பான். அந்த அக்யூஸ்டோட மோசமானவனுங்க நீங்க. 41 பேர் உயிர்களை கொடுத்துட்டு அந்த ரவுடிச கும்பல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி போய் தலைமறைவாயிட்டு உடனே கோர்ட்ல போயிட்டு எங்களுக்கு சிபிஐ வேணும், எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நீங்க வீடியோ வெளியிடுறீங்க. அப்படின்னா அந்த 41 உயிர்கள் மேல உங்களுக்கு ஒரு அக்கறையே கிடையாது. உங்களுடைய கட்சி, உங்களுக்கு செலவு பண்ணக்கூடியவங்க, லாட்ரி மாட்டியன் அந்த மாதிரி கும்பல்கள், அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. அந்த ப்ரெஷர்ல தான் நீங்க வந்துட்டு வீடியோ வெளியிடுறீங்களே ஒழிய, அந்த 41 பேருக்கு அவங்களுக்கு பாவம் நம்மளை நம்பி வந்தாங்க, அந்த ஒரு நம்பி வந்தாங்கன்ற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வரலன்னா நீங்க எல்லாம் வந்துட்டு அரசியல் இருக்கிறதுக்கு சுத்தமா தகுதியே இல்லை.